வணக்கம் சிஎம் விஜய் சார். சார், இப்போ உங்கள் ஆட்சிக்கு பிறகு வந்து எல்லா மாவட்டத்தில் வந்து எம்எல்ஏ இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சாலைகளில் வந்து அதேமாதிரி வாகனத்தில் வரும் புகை வந்து, அப்புறம் கம்பெனிலேருந்து வந்து புகை வந்து வாழக்கூடிய தன்மையற்ற நிலையிலாம் இப்போ நம்ம தமிழகம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு என்னென்னா, இந்த துர்நாற்றம், ஓகேங்களா, அது வந்து துர்நாற்றம் இருந்தால் நம்ம நிம்மதியாக இப்போ காலையில் கஷ்டப்படுறவங்க கூட சாதாரண நைட்டு வந்து நிம்மதியாக தூங்க முடியாது, அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. அதே மாதிரி வாகனத்தை வந்த புகை மற்றும் வந்து சாலையில் வந்து கார்னரில் ஓரங்களில் தேங்கி இருக்கக்கூடிய மண்ணில் வந்து கார்பனும் இப்போ கலந்துருக்க மாதிரி இருக்குது. அதோடு வந்து இப்போ வாகனம் செல்லும் போது அந்த டஸ்ட்டை வந்து அது அந்த டயரில் பட்டு வெளியே வரும்போது பின்னாடி வர டூ வீலர் வாகனம்லாம் நடந்து போகிறவங்களாம் ரொம்ப வந்து டிஸ்டர்பாக இருக்குது. அதனால் வந்து லங் டிஃபெக்ஷனும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமும் அதிகமாக வர மாதிரி இருக்குது. அதனால் சைனஸு மற்ற பிரச்சனை வரும். அதனால் அவங்க வாழ்வாதாரமும் கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலைன்னா, இப்போ நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஆல்ரெடி அந்த மவுண்டடு ஸ்வைப்பர் மிஷின் வந்து வச்சு அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இதில் வந்து நம்ம காலையிலையும் சாயந்தரமும் வந்து 2 டைம் வந்து அந்த ஸ்வைப்பர் மிஷின் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து சாலை வந்து சுத்தமாக இருக்கும். மற்ற பிரச்சனைகள் வந்து இப்போ நம்ம சுத்தம் பண்ணும்போது மற்ற பிரச்சனை மனிதர்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் சாலையில் பயணிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்லா ஃபீல் பண்ணி ட்ரைவ் பண்ணுவாங்க. ஏன்னா மாசடைந்து காற்றில் அவங்க ட்ரைவ் பண்ணும்போது அவங்க உடலுக்கும் பிரச்சனை, மற்ற பிரச்சனைகளுக்கும் கொஞ்சம் வரக்கூட சூழ்நிலை இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் வந்து இப்போ எல்லோரும் மக்கள் விரும்புகிறத வந்து இந்த 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் 2500 மாற்றுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த 2500 மாற்றும்போது இப்போ ஆல்ரெடி அந்த 1000 ரூபா கொடுக்குறன்னதே வந்து அதிலே ஏகப்பட்ட சிக்கல் இருந்திருக்கு. என்னென்னா, இப்போ வந்து அதில் 4 வீலர் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ என்னென்னா, இப்போ வந்து ஒரு 2 வீலர் வச்சுருக்காங்க. 2 வீலரை வந்து 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்சம், 3 லட்சம் கிட்ட 2 வீலரே இருக்குது. அதிகபட்சமான விலை வந்து இப்போ வந்து கார் வந்து செகண்ட்ஸில் வாங்கினா 40,000 இருந்து 1 லட்சத்தில் இருக்குது, 1.5 லட்சத்தில் இருக்குது, 2 லட்சத்தில் இருக்குது. இப்போ அதை எப்படி வந்து கம்பேர் பண்ணி அந்த 1000 ரூபா முதல்ல கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ காரில் பைக் இல்லாத வீட்டில் கூட ஒரு 1 லட்ச ரூபாயில் கார் வச்சுருக்காங்க. அது எப்படி கம்பேரைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு ஒன்றும் புரியல. இப்போ அதனால் பெனிஃபிஷியர் வந்து நிறைய பேர் வந்து பயனளிக்காமல் போயிட்டாங்க. இப்போ அதில் விரக்தி அடைந்தவங்க கூட உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ 2500 கொடுக்குறேன்னு இருக்கீங்க. இப்போ நீங்களாவது வந்து அதோட கம்பேரிசன் வந்து கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ கார் இருக்கக்கூடாதுன்றீங்க, அப்போ பைக்கோட விலையிலேயே கார் இருக்குது. ஓகேங்களா? 1 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்குள்ளே காரே இருக்குது பைக்கோட விலையில். இப்போ அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க? அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி செக் பண்ணிங்க. ஓகேங்களா? கொஞ்சம் மாசடைந்து காற்று இல்லைன்னா மக்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ண கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இரவு வந்து தூங்குறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் கஷ்டப்படுறாங்க. இரவு வந்து கொஞ்சம் அவங்க நிம்மதியாக கொஞ்சம் தூங்குறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க சிஎம் சார். வணக்கம்.